بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அன்பையும் அருளையும் பெற்ற நல்லடியார்களுடைய அந்தஸ்திலே நம்மையும் சேர்த்து நல்லது புரிவானாக. ஆமீன். உலக பொதுமுறையை தன்னுள் ஏந்தி ஒப்பில்லாத குணபாடுகளை உள்ளுக்குள் பதித்து மனித சமுதாயம் என்ற பேரவையின் தலைமைத்துவத்திலே ஜொலிக்கும் வழியாக தோன்றிய உத்தம திருத்தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை நடிச்சுவடுகளை பிரணாமல் பின்பற்றி வாழ்ந்த அந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அல்லாஹ்வுடைய மஜ்லிஸில் அவர்கள் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மஜ்லிஸுக்கு வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய, வருகை தரக்கூடிய, குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் என்று விலகி கொண்டிருக்கட்டுமாகும். ஆமீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே துஆக்கு ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரங்களிலே நம்மவர்களுடைய தேவைகள், நம் பெற்றோர்கள், மனைவி மக்கள், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சொந்த பந்தங்கள், ஊர்வாசிகள், குறிப்பாக உலகத்தில் உண்டான ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் அனைத்து மக்களுடைய தேவைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவேற்றி கொடுப்பானாக. ஆமீன். வாழக்கூடிய காலம் சில காலம், இக்காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்களித்து மருத்துவ செலவினங்களை விட்டும் நம்மையும் நம்மவர்களுடைய குடும்பங்களையும் பாதுகாத்து தந்துடுவானாக. ஆமீன். இறுதியாக ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வஃபில் ஆখিরাতি ஹஸனா இந்த மறுமையினுடைய அனைத்து நல்வாக்கியங்களையும் எங்களுக்கு கொடுத்து, வகீனா அஸாபன் நார் நரக நெருப்பை விட்டும் எங்களை பாதுகாத்து தந்துடுவாயாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான வாரத்தின் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஜும்ஆவுடைய தினத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே பேசக்கூடிய நாவிற்கும் கேட்கக்கூடிய செவிகளுக்கும் அதை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, உலகத்தில் மனிதர்களாக பிறந்துவிட்டோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு நாள் அழியக்கூடியவர்கள் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு நாள் அழியக்கூடியவை. மனிதர்களிலே சிறியவர்களாக இருக்கலாம், அவரும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். பெரியவர்களாக இருக்கலாம், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள் தான். பணக்காரர்களாக இருக்கலாம், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள். வறியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர். அரசனுக்கும் மரணம் உண்டு, அது அல்லாதவர்களுக்கும் மரணம் உண்டு. உலகத்தில் எம்மனிதன் என் நேரத்தில் பிறந்தாலும் அம்மனிதனுக்கு அவன் நாடிய நேரத்திலே மௌத் என்பது வந்தே தீரும் என்பது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறார். ஒரு மனிதன் உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே மரணம் இல்லாத ஒருவன் இருக்கின்றார் என்று சொன்னால் அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மட்டும்தான் இருக்க முடியும் என்பதை சொல்லி தெளிவுபெற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இல்லை. பெருமக்களே, எல்லா மக்களும் அறிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நாள் மரணத்திற்கு பின்னால்
இந்த உலக சமுதாயத்தை பற்றி சில வார்த்தைகள் கேட்பான் என்பதாக அண்ணன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். ஐநான் ஹாரூத், உலகத்திலே ஓடிய ஆறுகள் எங்கே சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் கேட்பான். கடல்கள் எங்கே, உலகத்திலே பெரும் கடலாக போற்றப்படக்கூடிய அந்த நீர்த்துளிகள் எங்கே என்பதாக அல்லாஹ் கேட்பான். உலகத்திலே வசித்த மனிதர்கள் எல்லாம் எங்கே, நிலத்தை ஆட்சி செய்த ஆட்சியாளர்கள் எங்கே, அடிமைகள் எங்கே, வேலைக்காரர்கள் எங்கே என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான். லிமனில் முல்குல் யௌம், குர்ஆன் சொல்லுகின்றது, லிமனில் முல்க், இந்த உலகத்திலே கோடான கோடி படைப்புகளை நாம் உருவாக்கினோம். மனித இனம் முதற்கொண்டு மனிதனுடைய சிந்தனைக்கு எட்டாத கடலிலே ஊடுருவக்கூடிய, பூமியிலே நடமாடக்கூடிய எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தன. எல்லாம் எங்கே, நீங்கள் ஆடிய ஆட்டங்கள் எல்லாம் எங்கே? லிமனில் முல்க், உங்களுடைய அரசன் யார் என்பதாக சொல்லுங்கள். ஐயோ, இந்த நாளிலே உங்களை பராமரிக்கக்கூடியவன், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன், உங்களுக்கு ஆட்சியாளன் யார் என்பதை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக உலக படைப்பிடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான் என்பதாக என்னுடைய பரிசுத்த வேதத்திலே அல்லாஹ் பதிவு செய்கின்றான். பெருமக்களை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அவனே பதில் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லிவிட்டு நாமே பதில் சொல்வோம். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், உலகத்தை ஆட்சி செய்த அரசன் யார் தெரியுமா? ஏகனான அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், உலகத்திலே நீங்கள் நடமாடிய, உலகத்தை ஆட்டி படைத்த எல்லா படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சொல்லுவான். லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார், ஏகனான அந்த அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டீர்களா என்பதாக அல்லாஹ் கேட்பான். இதைத்தான் குர்ஆனிலே அர் ரஹ்மான் என்ற சூறாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவாக 27வது அத்தியாயத்திலே ஒரு ஆயத்தை கொண்டு வருவான். குல்லு மன் அலைஹா ஃபான், உலகத்திலே உள்ள அனைத்து பொருட்களும் அழியக்கூடியவை, அது எதுவாக இருந்தாலும் சரி. வயபகா வஜ்ஹு ரப்பிக்கல் ஜலாலி வல் இக்ராம், அல்லாஹ் சொல்லுவான், மிக்க வல்லமையும் கண்ணியமும் நிறைந்த அல்லாஹ்வை தவிர இறைவனின் முகம் மட்டுமே அந்த நாளிலே இருக்கும். மற்ற எல்லா ஜீவராசிகளும் குல்லுமன் அலைஹா ஃபான், அழிந்துவிடும் என்பதாக பெருமக்களை குர்ஆன் தெளிவாக சொல்லி காண்கிறது. இந்த உலகத்திலே நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்களை. எப்பொழுதும் அல்லாஹ்வை நாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய ஈமான்தாரியாக, கலிமா சொன்னவர்களாக, முஸ்லிம்களாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லது முஸ்லிம் மற்றவர்களாக பிரமத கடவுள்களை, கோட்பாடுகளை வணங்கக்கூடிய சில சகோதரர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவரவர்களுக்கு அவர்களுடைய கடவுள் கோட்பாடுகள் சிலவற்றை சொல்லி காண்பிக்கின்றன. அதே போன்று முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஈமான் கொண்ட மக்களுக்கும் அல்ல, உலக சமுதாயத்திலே தோற்றுவிக்கக்கூடிய, தோன்ற போகின்ற அனைத்து சமுதாய மக்களுக்கும், அனைத்து ஜீவராசிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரே அத்தியாயம் குல்லுமன் அலைஹா ஃபான். உலகத்திலே எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சிந்தனை செய்து கொள்ளுங்கள். உலகத்திலே யாராக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டவராக இருக்கட்டும், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவராக இருக்கட்டும், அல்லது அல்லாஹ்வுக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கட்டும், நல்லதை செய்பவராக இருக்கட்டும், நல்லதை விட்டும் அப்பாற்பட்டவர்களாக இருக்கட்டும், எல்லா மக்களும், உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒரு நாள் அழிந்தே தீருவீர்கள், உங்களுக்கு மரணம் என்பது வந்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களையும் பார்த்து சொல்லி காட்டுகிறார். பெருமக்களை, இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை நாம் விளங்க வேண்டும். ஈமான்தாரிகளுக்கும் ஈமானற்ற பிரமத சகோதரர்களுக்கும் வித்தியாசம் என்ன என்பதை இந்த ஆயத்து நமக்கு தெளிவாக விளக்கி காட்டுகிறது. யார் மறுமைக்கு பின்னால், மரணத்திற்கு பின்னால், மௌத்திற்கு பின்னால் அல்லாஹ் என்னை எழுப்புவான், சுவர்க்கம் நரகம் கேள்வி ஏற்பாடு இருக்கின்றது என்பதாக சிந்தனையோடு ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஈமான்தாரி என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆனால் மற்ற சகோதரருடைய நிலைப்பாடுகள் என்ன? மரணம் என்பது உண்மை, ஊர்ஜினம், மரணத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது எல்லா மக்களும், அது கடவுள்களை வணங்கக்கூடியவர்களா இருக்கட்டும், கடவுள் கோட்பாடு அற்றவர்களா இருக்கட்டும், எல்லோரும் நம்புகின்றார்கள் மரணம் என்பது உண்மை, சத்தியம், நிதர்சனம்.
ஆனால் மரணத்திற்கு பின்னால் ஒரு விடயத்தை சொல்லுகின்றார்கள், சொர்க்கம், நகரம், நரகம், கேள்வி கேட்பாரு. இது எங்களிடத்தில் இல்லை. இதுதான் வித்தியாசம். ஈமான் கொண்டவர்களுக்கும் ஈமான் அற்றவர்களுக்கும் வித்தியாசம் காட்டக்கூடியது ஒரே விஷயம் தான். ஆனால் அல்லாஹ் சொல்வதை போன்று குல்லுமன் அலைஹா ஃபான், மரணம் என்பது வந்தே தீரும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. மற்றொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், ஐனமா தக்கூன யுத்ரிக்குல் மௌத், நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களை மரணம் வந்து அடைந்தே தீரும். வலவு குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா, நீங்கள் இரும்பு கூண்டுகளிலே அடைத்துக் கொண்டு நாங்கள் மரணத்தை விட்டு தப்பித்துக் கொள்வோம் என்பதாக நினைத்தாலும் சரி, ஐனமா தக்கூன யுத்ரிக்குல் மௌத், உங்களை என்ன செய்யும்? மௌத் வந்தே அடைந்தே தீரும் என்பதாக குர்ஆன் பெருமக்களே தெளிவாக நமக்கு சொல்லி காமிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலக மக்களுக்கு சில பல உதாரணங்களை உலகத்திலேயே காட்டிக் கொண்டிருக்கின்றார். இந்த காரணங்களை கொண்டு உலகத்திலே நடக்கக்கூடிய அந்த நடைபாதையை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிந்தனை வர வேண்டும். மௌத் ஒன்று இருக்கின்றது, மரணம் ஒன்று இருக்கின்றது. அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். பறக்கும் போதும் வரலாம், அல்லது தரையிலே மிதக்கும் போதும் வரலாம், நடக்கும் போதும் வரலாம், நடக்காமல் உறங்கிக் கொண்டிருக்கும் போது வரலாம் என்பதை ஒவ்வொரு மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் குறிப்பாக ஈமான் கொண்ட முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சமுதாயம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முழுமையாக வழிபட்டு ஆக வேண்டும். இதற்குத்தான் நாம் சில பல உதாரணங்களை உலகத்திலே நாம் காட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றார். பெருமக்களே, யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். எந்த மனிதர்களுடைய சிந்தனையிலும் இவர் இப்படிப்பட்டவர், இத்தனை நபர்கள் என்ற சிந்தனையே வந்திருக்காது. சென்ற வாரத்திலே ஒரு மரணத்தை நாம் பார்த்தோம். வானத்திலே ஒரு விமானம் பறக்கின்றது, கேள்விப்பட்ட விஷயம்தான். இதை சொல்லி விளக்க வேண்டிய கட்டாயத்திலே நாம் இல்லை. சுருக்கமாக இந்த விபத்திற்கும் நம்முடைய சமுதாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய எச்சரிக்கும் என்ன, நம்முடைய உதாரணம் என்ன, அதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எத்தனை எத்தனை ஆசைகள், எத்தனை எத்தனை கனவுகள், தன்னுடைய வாழ்க்கையை ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டிற்கு குடும்பத்தோடு நாம் செல்லுகின்றோம். நம்முடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக வேண்டி, நம்முடைய குடும்பங்களை சரி செய்வதற்காக வேண்டி, இப்படி கனவுகள், கற்பனைகள். பெருமக்களே, என்னென்ன எதிர்பார்ப்புகளுடன் புறப்பட்ட மக்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம் விளக்க வேண்டும். இதுல முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், கிறிஸ்துவர்கள், கிறிஸ்துவர் அல்லாதவர்கள், இதை நாம் சொல்லவில்லை. மக்கள், உயிர், மனிதர்கள் என்று சொன்னால் மனிதனுடைய உயிரை பற்றி மட்டும்தான் பெருமக்களே குர்ஆன் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றது. அதிலும் குறிப்பாக இது போன்ற மரணங்களை பார்க்கும் பொழுது ஈமான் கொண்ட மக்கள் தெளிவாக அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்த வேதத்திலே பதிவு செய்கிறார். எவ்வளவு பெரிய கோர விபத்தை நாம் கேள்விப்பட்டோம். எவ்வளவு பெரிய கோர விபத்து! மரணம் தன் கண் முன்னால் மரணத்திற்கு முன்பாகவே காட்டப்பட்ட விஷயம். விமான விபத்து என்பது ஒரு தரையில, ஒரு பூமியில, ஒரு வாகனத்தில் சென்று போய் கொண்டு இருக்கின்றோம். திடீர் என்று நமக்கு என்ன செய்யும்? ஆக்சிடென்ட் ஆகும், எதிரே ஒரு வாகனம் வரும். இப்படி உலகத்திலே பூமியிலே நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால் பெருமக்களே, மரணம் வருவதற்கு முன்கூட்டியே அவர்களுக்கு மரணத்தை காட்டிய விஷயங்கள். பைலட் சொல்லுகின்றால், விமானத்தினுடைய போக்கு சரியில்லை, அது எங்கே சென்று விழும் என்பதாக தெரியவில்லை என்பதாக மரணம் வருவதற்கு முன்கூட்டியே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய பார்வைக்கு மரணத்தை காட்டிவிட்டான். எவ்வளவு பெரிய கோர விபத்து! சிந்தனை செய்து பார்க்க வேண்டும் பெருமக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை பதிவு செய்வார்கள். பல கிரந்தங்களிலே இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். உலக அழிவினுடைய அடையாளமாக நிறைய விஷயங்கள் பதிவு செய்கின்றார்கள். உலகத்தினுடைய அடையாளங்கள், கேள்விப்பட்ட விஷயம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றது. அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக கியாமத்துடைய நெருக்கம் என்பது 3 விஷயங்களை கொண்டு நடைபெறும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். கியாமத்துடைய அடையாளங்கள் ஐ யுரல் ஹிலாலு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஐ யுரல் ஹிலாலு குபுல, ஒன்று பிறையை கொண்டு கியாமத் நெருங்கும். எப்படி பிறையை கொண்டு?
நீங்கள் வாரத்துல பார்க்கக்கூடிய பிறை இருக்குது பாருங்க. சில நேரங்கள்ல நாமே சொல்லுவோம், ஒரு பெருநாள் தினமாக இருக்கட்டும், நமக்கு பிறை எப்ப தேவைப்படுது அப்படின்னு சொன்னா பெருநாளைக்கு தான் பிறை தேவைப்படுது. பெருநாளைக்கு தான் நம்மளுக்கு பிறையே தேவைப்படுது. அப்ப அந்த பெருநாள் நாளாக இருக்கட்டும் அல்லது அது அல்லாத நாளாக இருக்கட்டும், பெருமக்களே, பிறை ஒரு நாள் பின்னாடி நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நேற்றே பிறந்த பிற மாதிரி இருக்குது. பிற நேற்றே பிறந்திருக்கும் நாங்க நினைக்கிறோம், பெருசா இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும், இந்த வார்த்தையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஆக கியாமத்துடைய நெருக்கம் என்பது நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பிறை, முதல் பிறை, அது உங்களுக்கு 2ஆம் நாள் 3ஆம் நாள் பிறையாக பெரிதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்று காட்டுவானோ அன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கியாமத்துடைய அடையாளம் மரணத்தினுடைய பிடியிலே நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார். இரண்டாவதாக இந்த உலகத்திலே அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு வான் தத்தஹிது சாஜிது துராக். குறிப்பா இன்றைய சமுதாயத்திற்கு, இன்றைய பெரியவர்களுக்கு, இன்றைய தாய்மார்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். கியாமத்துடைய 2வது அடையாளங்கள்ல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது வான் துத்தஹிதுல் மசாஜித துரூக். பள்ளி வாசல்களை பாதையாக மட்டும் ஆக்கிக் கொள்வார்கள் இந்த சமுதாயம். என்ன பாதையாக்குகிறோம்? பள்ளிவாசல பாதையாக, வழிபோக்கு இடமாக ஆக்கிக் கொள்வார். இப்படி ஒரு நிலைமை, ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்நாளிலே அடைந்து விட்டது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீ என்ன செய்ய, கியாமத் உங்களை நெருங்கி விட்டது என்பதாக நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் விளங்க வேண்டியது இருக்குது, விளக்க வேண்டிய விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னா, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய இடம், அல்லாஹ்வுடைய டைரக்ட் கனெக்ஷன். அல்லாஹ்வை தொடர்பு படுத்தும் போது உங்களுடைய தேவைகள், உங்களுடைய என்னென்ன விஷயங்கள் இருக்கின்றதோ அனைத்தையும் கேட்கக்கூடிய இடம் தான் பள்ளிவாசல்கள். இதற்கு மட்டும்தான் பள்ளிவாசல்களை உபயோகப்படுத்த வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அல் மசாஜிது துராக், பாதையாக எப்படி பள்ளிவாசல் ஆக்கிக் கொள்ள முடியும்? பள்ளிவாசலை எப்படி பாதையாக ஆக்கிக் கொள்ள முடியும்? அப்ப பள்ளிவாசலுக்கு நேரம் ஒரு தெருவு அமைச்சிடணுமா? அல்லது பள்ளிவாசல என்ன நவுதுபில்லா அல்லாஹ் பாதுகாக்கணும், பிரிச்சு அதற்கு நேர ஒரு பாதையை போட்டுக் கொள்ளணுமா? பெருமக்களே அல்ல. என்றைக்கு தொழுகக்கூடிய இடங்களிலே தொழுகை அல்லாமல், தொழுகைக்கு அல்லாமல் மற்ற நேரங்களிலே தன்னுடைய சுய தேவைகளுக்காக வேண்டி மட்டும் பள்ளிவாசல்களை யார் உபயோகம் செய்து கொள்வார்களோ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அப்பொழுது நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மரணம் மிக கரீபுன், நெருங்கி விட்டது, அருகில் இருக்கின்றது, கியாமத்துடைய அடையாளங்கள் நெருங்கி விட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களை சொல்லி காமிப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய அவல நிலை என்னவென்று சொன்னால், பெருமக்களை, நம்ம ஊரை மட்டும் சொல்லல, எல்லா ஊருடைய நிலைப்பாடுகளும் அப்படித்தான். பள்ளிவாசலை எப்படி பாதையாக்கிட்டோம்? பாத்ரூமுக்கு மட்டும் பள்ளிவாசலை என்ன செய்வோம்? பாதையாக்கக்கூடிய மக்கள் நம்ம இடத்துல நிறைய மக்கள். தனக்கு பீஷாப் வருது, தனக்கு பாத்ரூம் வருது. இந்த நிலைமைகள் உங்களுடைய சமுதாயத்திலே எப்பொழுது அதிகப்படுத்தப்படுமோ அப்பொழுது நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கியாமத்துடைய அடையாளம் நெருங்கி விட்டது. இந்த ஹதீஸை நீங்க சிந்திக்கணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் குர்ஆனையும் ஹதீஸையும் நீங்க பின்னாடி வச்சிருக்கு. குர்ஆன் ஒரு பக்கம் இருக்குது, அல்லாஹ்வுடைய வார்த்தை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். அல்லாஹ் நமக்கு அக்கலை கொடுத்திருக்கிறான், சிந்திக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான். இந்த பள்ளிகளை இன்னைக்கு அதிகமான மக்கள், அதிகமான ஈமான் கொண்ட மக்கள் எதற்கு உபயோகப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம்? தொழுகைக்காக வேண்டியா? தொழுகைக்கு மட்டும் உபயோகப்படுத்தக்கூடிய நபர்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இஷாவுடைய தொழுகையில பார்க்கலாம், ஃபஜ்ருடைய தொழுகையில பார்க்கலாம். எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். 2-3 பேரு 4 பேரு தொழுகை முடியும் போது ஒரு அதிகபட்சம் 2 சஃப்பு, அதையும் தாண்டிடுச்சுன்னா 3 சஃப்பு. இப்ப இந்த ஜும்மாவுல இத்தனை நபர்கள் வர்றோமே, எங்க போறோம்? அல்லாஹ்வுடைய சிந்தனை நமக்கு இல்லையா? சிந்திச்சு பாருங்க பெருமக்களை, அல்லாஹ் அக்கலை கொடுக்கலையா? நமக்கு அறிவை கொடுக்கலையா? அதற்காண்டிதான் அல்லாஹ் சொல்றான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், உலகத்தில் ஒரு மரணம் வருகின்றது என்று சொன்னால் அந்த மரணத்தை கொண்டு ஒரு மூமினாகப்பட்டவன் தன்னுடைய அத்தாட்சியை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் அவன்தான் உண்மையான மூமின், உண்மையான முஸ்லிம். அவனுக்கு தான் ஒரு அறிவு ஆக்கில், அறிவாளி என்பதாக சொல்லப்படுகின்றது. நான் சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கின்றார்கள். அப்ப இத்தனை மக்கள்
எல்லா ஊர்லையும் ஜிம்மாவுக்கு வரக்கூடிய மக்கள், உள்ளூர்காரங்களை வச்சு நம்ம பேசுவோம், ஜிம்மாவுக்கு வரக்கூடிய மக்கள் மற்ற நேரங்களிலே எங்க போகின்றோம்? சிந்தனை செஞ்சு பாருங்க பெருமக்களே. அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான். அதனால்தான் கியாமத்துடைய நெருக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அஸ்ஸானியா இரண்டாவதாக பள்ளிவாசலை கொண்டுட்டு வர்றாங்க. நீங்க பள்ளிவாசல்களை பாதையாக ஆக்கிறாதீங்க. எப்ப கூட்டம் வரும்? நம்முடைய தேவை பாத்ரூம் வருது, பள்ளிவாசல் உபயோகப்படுது. ஒரு பஞ்சாயத்து நடக்குது, பள்ளிவாசல் உபயோகப்படுது. இதை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருமக்களே தெளிவாக சொல்லி காமிக்கின்றார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பெருமக்களே. மூன்றாவதாக சொன்னார்கள், திடீர் மரணங்கள் அதிகமாகும். முதல்ல அவ்வளவா பெரிய பிறை போன்று பார்ப்பீர்கள். இரண்டாவது மஸ்ஜிதுகள், உலகத்தில் உள்ள பள்ளிவாசல்கள் பாதையாக ஆக்கக்கூடிய சமுதாயம் உருவாகும். மூன்றாவது திடீர் மரணங்கள் அதிகமாக ஏற்பட ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் உங்களுடைய மரணம் மிக நெருக்கத்திலே கரையுள் நெருங்கிவிட்டது என்பதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். அந்த அடிப்படையிலே நம் கண் முன்னாடி விமானம் மரணம் மட்டுமல்ல பெருமக்களை நாம் நினைத்து விட முடியாது. விமானத்துல எத்தனை பேரு அவங்க எப்படிப்பட்டவங்க கூட கற்பனை செய்து கூட பார்த்திருக்க மாட்டோம். விமானம் விழுந்த பிறகுதான் இவர் இப்படிப்பட்டவர், இதுல இத்தனை நபர்கள், இவங்க இந்த தொழில் பார்த்தாங்க, இவங்க குடும்பத்தோட என்ன செஞ்சாங்க, விமானத்திற்கு அந்த நாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி, விமானம் பறப்பதற்கு முன்னாடி ஃபேமிலி போட்டோ, குடும்பத்தோட போட்டோ எடுத்தாங்க, எல்லாம் வெளியே வருது. அந்த விமானம் சரியாக போய் சேர்ந்தது என்று சொன்னால் பெருமக்களே அவர்களை என்ன செஞ்சிருக்க மாட்டோம், சிந்தனை கற்பனை செய்து கூட பார்க்க மாட்டோம் யாரு என்ன எப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய ஆயத்தை விளங்கணும். அல்லாஹ் அவர்களை கொண்டுட்டு வந்து நம்ம பார்வையில நிப்பாட்டுறான் பாருங்க. அவங்க யாரு, எத்தனை நபர்கள், இது மீடியாக்கள் கொடுக்கக்கூடிய பெருமக்களே சாட்சி அல்ல, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சாட்சி ஆதாரம். யாரு எப்படிப்பட்டவங்க, எத்தனை நபர்கள், படிக்கிறோமா படிக்கலையா, மீடியாக்களை பார்க்கிறோமா பார்க்கலையா, பெருமக்களே சிந்தனை செய்து பார்க்கணும். இதை கொண்டு நீங்க என்ன செஞ்சுக்கிறணும், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மரணத்திற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை சரிபட நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்பதாக ஒரு மரணத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு உதாரணத்தை காட்டுகின்றார். மூன்றாவது விஷயம், இந்த மூன்றாவது விஷயங்களை நீங்க பிரிச்சு பார்க்கணும். திடீர் மரணம் ஏற்படுவது நல்லதா அல்லது கெட்டதா? ஒன்று என்னங்க, கியாமத்துடைய அடையாளங்கள்ல மூணாவது திடீர் மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த திடீர் மரணம் என்பது நல்லவர்களும் இருக்கின்றார்கள், எல்லாரும் கெட்டு போனவங்க, எல்லாரும் குடிகாரங்க, என்ன மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டவங்க, அங்கே இஸ்லாமியர்களும் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல சொன்னதை போன்ற எல்லாம் உயிர் தான். அப்ப இந்த திடீர் மரணம் என்பது நலவா அல்லது கெட்டதா? இதை பற்றி நம்முடைய மார்க்கம் நமக்கு எதை சொல்ல விரும்புகின்றது? பெருமக்களை சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், மரணம், திடீர் மரணம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரெண்டு விதத்தை கொண்டு ஏற்படுத்துகின்றான். ஒன்று, அந்த திடீர் மரணத்தை கொண்டு அவர்களுக்கு நிம்மதி கிடைக்கின்றது. என்ன நிம்மதி? இன்னைக்கு சிந்தனைகளோடு ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்னங்க அஜரத்து, அங்க என்னங்க உலகமே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஆடிக்கிட்டு இருக்குது, மரணத்தை குடும்பம் சீரழிஞ்சு எல்லாம் போய் இப்ப என்னடா குர்ஆன் என்ன சொல்லுது, நிம்மதின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பெருமக்களே ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னா அது என்றைக்கும் பொய்யாகாது. அதை ஏற்றுக்கிட்டனால தான் நம்ம இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ்வுடைய பள்ளியில நாம எல்லாம் அமர வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஈமான்தாரியா. பெருமக்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், திடீர் மரணம் சில நேரங்களில் அவங்களுக்கு நிம்மதியை கொடுக்கின்றது. எதை கொண்டு நிம்மதி கொடுக்கின்றது என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்திலே அவர்களுக்கு பலவிதமான சோதனைகளே கொடுக்க வேண்டும் என்பதாக நினைத்து விட்டான் என்று சொன்னார். அதற்கு பின்னாடி உள்ள வாழ்க்கை அவருடைய குடும்பவியல் கசப்பு ஏற்படும் என்று அல்லாஹ் நினைத்து விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்கு மரணத்தை கொடுக்கின்றார். ஹதீஸ விளங்கணும். கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ரெண்டு விஷயம் சொன்னாங்க. ஒரு நிம்மதி, உலகத்துடைய அந்த எல்லா விதமான கோட்பாடுகளை விட்டும் அல்லாஹ் அவனை என்ன செஞ்சிருக்கான், அந்த அடியான எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கட்டும் அவர்களுக்கு நிம்மதியை அல்லாஹ் விரும்பியதன் காரணமாக
அல்லாஹ் திடீர் மரணத்தை குறைக்கின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம். இரண்டாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்கள் செய்த பாவங்கள் அல்லது அவருடைய குடும்பங்கள் செய்த பாவங்கள், அதனால பாவம் செஞ்சவங்க எல்லாம் அல்லாஹ் விபத்துல இறந்தவங்க எல்லாம் பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் குடும்பங்கள் செய்த பாவங்கள் ரெண்டு, இல்ல அந்த சமுதாயம் செய்த பாவம், இல்ல உலகமே செய்த பாவம், உலகத்திற்கு மனிதர்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும், உலக படைப்புக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கின்றதோ அந்த கட்டளையை மக்கள் மீறுவதன் காரணமாக அந்த மீறுதலை கொண்டு எங்கோ மனிதர்களுக்கு திடீர் மரணத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு கடைசியாக அந்த ஹதீஸை இப்படி முடிப்பார்கள், எக்காரணத்தை கொண்டும் ஒவ்வொரு மூமினும் துஆ செய்ய வேண்டும், ஒவ்வொரு நேரத்திலும் துஆ செய்ய வேண்டும், ரப்பே அல்லாஹ் எனக்கு எக்காரணத்தை கொண்டும் திடீர் மரணத்தை கொடுத்து விடாதே, அகால மரணத்தை கொடுத்து விடாதே என்பதாக ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், துஆ செய்ய வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதுல குறிப்பாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலவற்றை குறித்து சொல்லுவார்கள், சிலவற்றை கொண்டு நீங்கள் அதிகமாக பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள். ஒன்று, அவ்வளவா அல் பைத்துவா, கட்டட இடிபாடுகளில் அல்லாஹ் ஹதீஸை விளங்கணும், கட்டட இடிபாடுகளில் சிக்கி யா அல்லாஹ் எனக்கு எக்காரணத்தை கொண்டும் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் என்ன செஞ்சிடாத, நீ மௌத்தை ஒருபோதும் கொடுத்துடாத என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். இரண்டாவதாக கீழே விழுந்து அத்தகத்த, இன்னைக்கு பார்க்கிறோம் விமானம் எங்கிருந்து விழுந்து எப்படி மௌத்தா போச்சு அப்படின்னு சொல்லி மௌத்தா போனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்படுறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இரண்டாவது விஷயத்தை கொண்டு பாதுகாப்பு தேடினார்கள், மேலே இருந்து கீழே விழுந்து எனக்கு எக்காரணத்தை கொண்டு யா அல்லாஹ் மரணத்தை கொடுத்து விடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். அதுல மூன்றாவதாக வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு எங்களுடைய உடல்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு எங்களுக்கு உயிர் பிரியக்கூடிய ஒரு சோதனை ரப்பே எங்களிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ளாத என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்க. கடைசியாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அன்னார் நெருப்பை கொண்டு தீயினால் கரைக்கப்பட்டு எந்நேரத்திலும் எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மௌத்தை கொடுத்து விடாதே, காட்டி விடாதே என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பெருமக்களே, இது போன்ற ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணத்தை நமக்கு கடமையாக்கி வைத்து விட்டான், கட்டாயமாக்கி வைத்து விட்டான். இதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை, யாரும் தப்பிக்கவும் முடியாது என்று சொன்னாலும் கூட அந்த மரணம் சரியான பாதையிலே நமக்கு அமைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை. இன்றைக்கு சென்ற வாரம் நாம் பார்த்தோம், ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிரும் என்ன செஞ்சிச்சு, உயிர் போகுவதற்கு முன்கூட்டியே அந்த மரணம் எப்படி வரும் என்பதை தன் கண்ணால் பார்த்தார்கள் என்பதை நாமெல்லாம் என்ன செஞ்சோம், கேள்விப்பட்டோம். பெருமக்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எல்லாம் வாழ்நாள்ல சிறந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். ஈமான்தாரிகளை மிக சிறந்தவர்கள். அதை விளக்க வேண்டிய அவசியத்துல என்ன நாம இல்லை, எல்லாரும் விளங்கியவர்கள். ஒரு மோமின் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய சிறந்தவர்கள், அது எந்த ரீதியாக இருக்கட்டும், அதனுடைய கண்ணியத்தை ஒரு மோமினாகப்பட்டவங்க சரியான பாதையில என்ன செய்யணும், எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி குர்ஆனும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு எடுத்து சொல்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை ஒரு மரணத்தை கடந்து போய் கொண்டிருக்கின்றார். ஒரு மரணம், ஒரு மௌத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து செல்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, அந்த ஜனாசாவை பார்த்து முஸ்தரஹன் மின்ஹு அப்படின்னு சொல்லி ரெண்டு வார்த்தையை சொல்றாங்க. ஓய்வு எடுக்க போகிறார். அந்த ஜனாசாவை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஓய்வு எடுக்க போகிறார், அல்லது அவர் என்ன செஞ்சிட்டாரு, உலகம் அவரை ஓய்வு எடுக்க அனுப்புகின்றது என்பதாக ரெண்டு வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அங்க இருந்த சஹாபாக்கள் கேட்டார்களா, யா ரசூலல்லாஹ் மன் முஸ்தரிஹன் அவ் முஸ்தஹரன் மின்ஹு அப்படின்னா என்ன, எங்களுக்கு விளக்குங்க. ஓய்வு எடுக்க போறாரு, உலகம் அவர் அனுப்புது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு புரியல யா ரசூலல்லாஹ், இதை பத்தி விளக்குங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் செல்லக்கூடிய அந்த சடலம், அந்த ஜனாசா நல்லதாக இருந்தால், அந்த ஜனாசா
நல்லதாக இருந்தால் உலகத்தை விட்டு சுவர்க்கத்தில் ஓய்வெடுக்க செல்கின்றது. சஹாபாக்களுக்கு சொன்ன வார்த்தை. சொர்க்கத்துல எடுப்பதற்காக வேண்டி மிக விரைவாக சந்தோஷமாக அந்த ஜனாசா செல்கின்றது. தீயவராக இருந்தால் அந்த ஜனாசா தீயவராக இருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எல்லா மக்களிடம் இருந்தும் ஓய்வு பெற்று என்ன செய்து அல்லாஹ்விடத்தில் செல்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார். அல்லாஹ் விளங்கணும், ஒன்று ஓய்வெடுக்க சொர்க்கத்துல விரைந்து செல்கின்றது, அல்லது மக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, அந்த ஜனாசாவிற்கு ஓய்வு கொடுத்துட்டாங்க, மக்கள் நிம்மதி அடைந்துட்டாங்க என்ற நோக்கத்திலே அந்த ஜனாசா செல்கின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அஷஜரத்து, உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்துல என்ன செய்யலாம், குடும்பத்துல மறைச்சு வாழ்ந்துடலாம், அண்ணன் தம்பிகள்கிட்ட சொத்து பத்தி எல்லாத்தையும் மறைச்சு ஏமாத்தி. இன்னைக்கு உலகத்துல நிறைய நடக்குது பெருமக்கள். உலக வாழ்க்கையில நல்லவர்கள் மாறி என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும் நல்லவர்கள் மாறி நாடகமாக மாடக்கூடிய நாமோ அல்லாஹ் ஒருவன் நம்முடைய பார்வையில இருக்கிறான், நம்முடைய பார்வையில அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இந்த சமுதாய பெருமக்களை மறந்து கொண்டு இருக்கின்றது, மறந்து விட்டது. எனவே தான் அல்லாஹ் சொல்லுவான், குல்லமன் அலிஹான் சொல்லுவார்கள், இப்படிப்பட்ட ஜனாசா எல்லாம் என்னை மறந்துட்டாங்க, நான் மறைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஜனாசாவை பார்த்து மரங்கள் எல்லாம் சந்தோஷப்படுகின்றன. அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்லுவாங்க, மரங்கள் எல்லாம் சந்தோஷப்படுதான் கெட்ட ஜனாசா போச்சு அப்படின்னு சொன்னா. குடும்பத்துல திட்டி அனுப்புவது வேறு விஷயம். இரண்டாவது சொன்னாங்க, பூமி, நாம் நடக்கக்கூடிய பூமி சந்தோஷப்படுகின்றது. இவ்வளவு பெரிய கெடுதியானவன கெட்டவர்களை என் மீது சுமக்க வச்சு அல்லாஹ், இப்படிப்பட்டவர்களே என் மீது சுமக்க வச்சா, இவர்கள் போவதை கொண்டு நான் என்ன செஞ்சுக்கிறேன், நான் சந்தோஷம் அடைகின்றேன் என்பதாக என்ன செய்கிறாங்க, ஜனாசாவை பார்த்து பூமி சந்தோஷம் அடைகின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார். ஆக பெருமக்களே, திடீர் மரணம் என்பது இக்காலகட்டத்திலே அதிகப்படியாக குடும்பவியலிலே, உலகத்திலே, நாடுகளிலே, ஊர்களிலே நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். என்ன, மேல பறந்தாரு, இறந்தாரு, சென்றாரு, என்ன செஞ்சிருச்சு, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, நைட்டு நல்லா இருந்தாரு, நெஞ்சு வலி வந்துச்சு, டாக்டர்கிட்ட போன, டாக்டர் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு, என்ன ஆயிருச்சு, பரவாயில்லைன்னு சொன்னாரு, குறைச்சிருவான்னு சொல்லிட்டு திடீர்னு மௌத்து வந்துருச்சு. இதெல்லாம் பெருமக்களே, குர்ஆன்ல போய் பார்க்கணும், ஹதீஸ்ல போய் பார்க்கணும் என்ற அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பங்களிலே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறோம், இது போன்ற மரணங்களை நாம் என்ன செய்யறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்குத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய இது போன்ற திடீர் மரணங்கள் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்களை நீங்கள் சரிபடுத்திக் கொள்ளுங்கள், இல்லை என்று சொன்னால் குல்லுமன் அலைஹா ஃபான், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் என்ன செய்யும், மௌத்தை ருசித்தே தீரும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா மக்களையும் பாதுகாக்க வேண்டும். நாமும் என்ன செய்யணும், ஒவ்வொரு நேரங்களிலும் யா அல்லாஹ் எங்களுக்கு இது போன்ற மரணத்தை விட்டும் என்ன பாதுகாப்பு கொடுத்துவிடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரிகளை என்ன செய்யணும் சொல்லி நாம் அல்லாஹ்விடத்துல மன்றாடி துஆ கேட்பது. அதற்கு முன்னாடி என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய கடமைகளை திரும்ப திரும்ப கடைசிக்கு நம்ம முடிவுக்கு வர்றது என்ன அப்படின்னு சொன்னா, திரும்ப திரும்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை, அல்லாஹ்வுடைய கடமைகளை நேரம் கிடைக்கும் போது என்ன செய்ய பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக ஆகிருக்கு. இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயங்கள், அடிக்கடி பல ஹதீஸ்கள் இடம்பெறக்கூடிய விஷயம், ஒவ்வொரு ஜனாசாவும் சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்முடைய நிசப்தமாக இருக்கும் பொழுது நாம் என்ன செய்யணும், அமைதியாக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஹயாத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், உயிரை கொடுத்திருக்கிறான், அப்பொழுதே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக நீ பள்ளியை நோக்கி நம்ம வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா திருப்தியாக அல்லாஹ் மரணத்தை கொடுக்கும் பொழுது சந்தோஷமாக போகும். இல்லை அப்படின்னு சொன்னா அந்த ஜனாசா பெருமக்களை நம்மை அழைத்து வரும் பொழுது, தூக்கி வரும் பொழுது அது மறுக்கும் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த ஜனாசா தொழுகை கூட அந்த ஜனாசா மறுக்கும். இதை பார்த்துதான் ஒவ்வொரு தவாபு பூமியும் ஷஜரத்து மரமும் என்ன செய்யுது, கை செய்தப்படுது, அனுப்புங்க அப்படின்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் நம்மை விட்டும் சென்றார்களோ அவர்களுடைய கபர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுருக்கத்தில் பூஜையிடுவதாக அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். நாமும் வரக்கூடிய காலங்களில் நம்மையும் இது போன்ற திடீர் மரணங்களை விட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்து கொடுப்பானாக. எதற்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட மரணங்களை கொடுக்கின்றான் என்ற சிந்தனையோடு வாழக்கூடிய ஒரு நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.